நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு வந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் பே பண்ணியிருந்தா தான் சரண்டர் ஆர் வந்து ரீபேமெண்ட் வந்து வாங்க முடியும். இந்த பர்டிகுலர் பீரியட்குள்ள இந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் அமௌண்ட் கொடுக்கணும். ஜேர்னலிஸ்டா ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து இப்போ நீங்க வந்து இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்டா நீங்க சேஞ்ச் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த கெரியர் சேஞ்ச் எப்படி மேம் ஸ்டார்ட் ஆச்சு? நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்டா நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்டா நிகழல, ஆக்சிடென்ட்டே நிகழ்ந்தது. அன்னைக்கு வந்து அவேர்னஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் என்னோட பேஷனா மாறிடுச்சு. அந்த கோவிட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளைண்டோட என்ட்ரி வந்து எனக்கு கிடைச்சது. லோன் எடுத்து தான் வீடு வாங்கியிருக்காங்க, லீஸ்க்கும் விட்டுட்டாங்க. அவ்வளோ அழுகுறாங்க, எங்களால ஹோட்டலே ரன் பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு வந்து எல்லா செலவும் போவேன் 38,000 ரூபாய் தான் என் கைக்கு வருது. எங்களுக்கு வந்து இஎம்ஐயே 32,000 ரூபாய். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன். இப்போ இன்சூரன்ஸ் சொல்லும் போது இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ப்ரீமியம் பேமெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக 4 இயர்ஸ் வரைக்கும் நான் பே பண்ணிட்டேன். ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில ரீசன், ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ இதுவரை சோஃபார் நான் கட்டின அமௌண்ட் எனக்கு வருமா இல்லை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. பர்சனலி எனக்கு இந்த ஒரு கொஷின் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மேம்? இந்த பயம் உங்களோடது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. அதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டின பணம் எங்கேயுமே வேஸ்ட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு டியூ தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அல்லது வந்து 1 இயர் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு வந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் பே பண்ணியிருந்தா தான் சரண்டர் ஆர் வந்து ரீபேமெண்ட் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கம்மி பண்ணாங்க. ஐ திங்க் ஸோ இப்போ 1 இயராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களால் கண்டினியூ பண்ண முடியல, 2 ஃபுல் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதுவும் ஃபுல்லாக கிடையாது, அந்த சம் பர்சன்டேஜ் வந்து டெபிட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் எங்கிட்டயே கேட்குறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் டே 1ல இருந்தே அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 lakhs கவரேஜ் எடுத்திருக்காங்க, ஒரே ஒரு டியூ தான் கட்டியிருக்காங்க. ஓகே, சடன்லி அன்எக்ஸ்பெக்ட்லி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு டியூ தான் கட்டியிருக்கீங்க, என்னால் ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது, இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் சொன்னால் அது எப்படி சரியானதாக இருக்கும்? ஓகே, அப்போ 2 சைடுமே மியூச்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு ஐஆர்டிஏ நார்ம்ஸ் பிரகாரம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்குமே பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பீரியட்குள்ள இந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பத்திரம், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, பத்திரம் ரைட் பண்ணுறீங்க, பதிய வைக்கிறீங்க, அது நீங்கள் நினச்ச நேரத்தில் போய் மாற்றிக்க முடியாது இல்லையா? ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனால் ஆனது தான். அந்த மாதிரியான விஷயமா தான் நான் இதையும் பார்க்குறேன். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை மக்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பாலிசிஸை எடுத்துட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ் மேம். ஸோஃபார் நிறைய இன்சூரன்ஸ் பற்றியும் பேசணும், நிறைய டேர்ம்ஸ் நியூலி வந்த டேர்ம்ஸ் அண்ட் கரண்ட்டாக போன அப்டேட்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசணும். ஸோ இப்போது எனக்கு ஒரு சில பர்சனல் கொஷின் அபவுட் யூ உங்களை பற்றி கேட்கணும்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் யுவர் கரியர் ஜேர்னலிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து இப்போது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கன்சல்டண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த கெரியர் சேஞ்ச் எப்படி மேம் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஜேர்னி பற்றி ப்ளீஸ் எங்களுக்காக ஷேர். நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்டாக நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்டாக நிகழல, ஆக்சிடென்ட்டே நிகழ்ந்தது. ஓகே, எனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட், ஒரு எக்ஸாம் ஒன்று முடிச்சுட்டு சண்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க குறுக்கு சந்தில இருந்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப வேகமாக மேலே ஏறிட்டாங்க. அவங்க மேலே மோதிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிட் அடிச்சுட்டு நான் ரோட்ல விழுந்துட்டேன். லாரி கடியில் கிடந்த போது தான் எனக்கு உயிர் பயம் வந்தது. நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன ஆவாங்க, அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுங்கிற உயிர் பயம் வந்தது. ஆஃப்டர் தட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்னை ரொம்பவே பாடாப்படுத்துச்சு. அண்ட் எனக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணம் தான் நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுங்கிறதையே தீர்மானிக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட் என்னமா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கும்போது எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். அது வரைக்கும் எங்கிட்டையும் யாரும் இன்சூரன்ஸை பற்றி சொல்லவும் இல்லை. நானும் இன்சூரன்ஸ் தேவைங்கிற ஒரு கான்செப்டே அதை பற்றி யோசிச்சா தானே தேடுறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது என்னோட லைஃப்பில். ஒன்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பேக்கேஜ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேரில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக வந்து போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். உட்காந்துட்டு அந்த வீல் சேரை விட்டுட்டு தம்பி உள்ளே போயிருந்தாங்க பேக்கேஜ் வாங்குறதுக்கு, சர்ஜரி பேக்கேஜ் வாங்குறதுக்கு. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அந்த இடத்துல இருந்து நான் மூவ் ஆகணும்.
பட் என்னால் மூவ் ஆக முடியாது இல்லையா. அப்படி இருந்த சமயத்தில் ஒரு ஆயம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எங்கம்மா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆயம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி உள்ள வந்து பேக்கேஜ் வாங்க போயிருக்காங்க, கொட்டேஷன் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நிறைய பேர் கார்டு கொண்டாந்துலாம் சேர்றாங்கம்மா, அந்த கார்டு உங்ககிட்ட இல்லையா? வர்றாங்க, அட்மிட் ஆகுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்கம்மா, அந்த கார்டு உங்ககிட்ட இல்லையாம்மான்னு கேட்டாங்க. அது எனக்கு வந்து சீரியஸ்லி ஐ ஓப்பனிங்காக இருந்தது. நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிரம்மையை உடைச்ச இடம் அதுதான். அண்ட் ஆஃப்டர் தட் நான் சர்ஜரி பண்ணோம். அண்டு எல்லாமே சரி பண்ணி எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிலேருந்து வெளியில் வந்தேன். ஆஃப்டர் தட் நான் 6 month பெட் ரெஸ்ட் எடுத்தேன். 6 month முடிஞ்சு வெளியில் வரும்போதே நான் டைரெக்டாக ஐஆர்டிஏ எக்ஸாம் தான் எழுதினேன். எனக்கு என்ன கான்செப்ட் இருந்தது அப்படின்னா, நான் பட்ட கஷ்டம் மாதிரி இன்னொருத்தங்க படக்கூடாது, நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் வந்து என்னுடைய கேரக்டருக்கும் பர்சனல் கேரக்டருக்கும் இந்த ஃபீல்டுக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. நான் ஒருத்தங்க கிட்ட எந்த ஆம்பிஷனுக்காகவும் நான் போக மாட்டேன், எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டுக்காகவும் போக மாட்டேன். அப்படி ஒரு ஆள் நான் இதில் வந்து சொன்ன உடனே அடுத்த 2 தடவை ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அது எனக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஆஃப்டர் தட் நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, நான் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுறேன், அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்களோட விருப்பம், இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்தது. ஆஃப்டர் தட் சொல்கிறது என்னோட கடமைங்கிறத நான் பெருசாக முன்னாடி நிறுத்திக்கிட்டு அதையே திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கும்போது அதுக்கான பலன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை கேட்கக்கூடிய ஆளுங்களை நான் வந்து பர்சன்ஸை வந்து நான் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட வார்த்தைக்கான வேல்யூ கிடைச்சிது. அண்ட் அதுக்கான ஆளுங்களுக்கு அது போய் சேர்ந்தது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு வந்து அவேர்னஸ்க்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு என்னோட பேஷனாக மாறிடுச்சு. இன்னைக்கு லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் என்னோட லைஃபை வந்து பார்க்கணும் அப்படின்னா அப்படி பிரிக்கவே முடியாது. இது என்னோட பேஷன், மக்களுக்கு இதை கொண்டுட்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். எஸ், ஸோ தட் இஸ் வை யூ இன்ஸ்பயர் மீன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரீசனால தான். ஏன்னா நமக்கு நடந்த அந்த சினாரியோ இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ்லேருந்து நீங்கள் அதை ஒரு எல்லாருக்குமே அந்த சர்வீஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் மேம். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு நீங்கள் இதுக்குள்ளே வரும்போது அந்த பெனிஃபிட்ஸ் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறதும் ஆப்வியஸ்லி வந்து எல்லாருக்குமே இப்போ ரொம்ப நீடடான ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கோவிட் வந்தது இல்லையா மேம்? ஸோ இப்போ கோவிட் வந்தப்போ எல்லாரோட லைஃப் நிறைய இம்பாக்ட் கொடுத்தது. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே இம்பாக்ட் இருந்தது. ஸோ அப்படி நீங்கள் உங்களோட கிளைண்ட் வந்து கோவிட் டைமில் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூஸ் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி என்னோட கிளைண்ட் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகலை. பட் ஆனால் எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடிக்காக எனக்கு வந்து அந்த கோவிட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளைண்ட்டோட என்ட்ரி வந்து எனக்கு கிடைச்சது. அவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க மயிலாப்பூர்ல தான் இருக்காங்க. அண்ட் வந்து ஹோட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க பியூர்லி ஹவுஸ் ஒய்ஃப், 2 பையன் 1 பொண்ணு. அவரு தான் ஹோட்டல்ல பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு எது ஒண்ணுமே தெரியல. அண்ட் வந்து அவங்க இருக்கிற வீடு இல்லாம புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. வீடு வாங்கின வீட்டை லீஸ்க்கும் விட்டுட்டாங்க. லோன் எடுத்து தான் வீடு வாங்கியிருக்காங்க, லீஸ்க்கும் விட்டுட்டாங்க. லீஸ்க்கு விட்டுட்டாங்க 18 லட்சம் ரூபாய்க்கு. அண்ட் வந்து அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரே அழுவாச்சு. அவ்வளோ அழுகுறாங்க. அவங்கள ஒரு வழியா சமாதானப்படுத்தி, என்னம்மா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், எனக்கு இந்த மாதிரி இந்த கோவிட்ல எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி தவறிட்டாருமா, எனக்கு வெளி உலகமே தெரியாது, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவர் எப்படின்னா, ஒரு பரோட்டா மாஸ்டர் வரலைன்னா உடனே போய் பரோட்டா போடுறவர். அந்த மாதிரியான ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கிராச்ல இருந்து வந்த மனுஷன் அவரு. அப்படி இருக்கிற ஒரு ஆள் சடனாக அந்த மனுஷன் வந்து நோ மோர் அப்படிங்கும்போது, அவங்க பையன் வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பையன் பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பையன் வந்து MBA படிச்சுட்டு இருக்காங்க, பொண்ணு வந்து 10th. இந்த மாதிரியான சிறுநீரில் இருக்கிறவங்க அவர் இருந்த வரைக்கும் அந்த ஹோட்டல் பக்கமே பசங்களை விட்டதே கிடையாது. இப்போ சடனா எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நடத்தணும் அப்படிங்கும்போது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். எங்களால் ஹோட்டலே ரன் பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு வந்து எல்லா செலவும் போவேன் 38,000 ரூபா தான் என் கைக்கு வருது. நான் இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, அதுதான் பிஸ்னஸ் இருக்குல்ல, பிஸ்னஸ் வர்றதை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு தான் உங்கள் கஷ்ட காலம்னா, பசங்க தலையெடுத்த உடனே சரியாயிடும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது சொன்னாங்க, இல்லைம்மா எங்களுக்கு வந்து EMI 32,000 ரூபா,
எந்த ப்ராப்பர்ட்டிக்கு? செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகே ஓகே, தென் அது வந்து இன்சூரன்ஸ் எனக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. அந்த இன்சூரன்ஸ் சாரி லோன்ல தானம்மா எடுத்திருக்கீங்க, அதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் சொன்னாங்க, இல்ல எங்க வீட்டுக்காரர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு, அந்த லோன் பர்சன் எவ்வளவோ சொன்னாரு, இன்சூரன்ஸ் போடுங்க சார். இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கே நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு எனக்கு ஒரு கிளைமே வரல. ஏன்னா இவர் உயிரோடு இருக்கும்போது எப்படி கிளைம் வரும்? எனக்கு ஒரு அதவே அந்த பணமே வேஸ்டா போயிடுச்சு, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடவே இல்லை. ஓகே, செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருங்க, அதாவது இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் நாமினி வந்து இதை பார்த்துக்குவாங்க, நல்லதோ கெட்டதோ அது நாங்களே பொறுப்பேற்றுக்கணும்னு எழுதி கொடுத்துடணும். அந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் தட் சம் அன்எக்ஸ்பெக்ட்லி அவர் வந்து கோவிட்ல வந்து அவர் தவறிட்டாரு. இப்போ அவங்க ஒண்ணு அந்த இஎம்ஐ கட்டி ஃபுல்லா முடிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும். ஓகே, இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை வேற லீஸ்க்கு விட்டுட்டாரு இல்லையா? இப்ப 18 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீட்டுல இருக்கவங்க காலி பண்ணுவாங்க. ரெண்ட் வந்தாதான் அந்த இஎம்ஐயை வச்சு அந்த ரெண்ட்டை வச்சு இஎம்ஐ கட்ட முடியும். இப்படி ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு இணைஞ்ச மாதிரியான ஒரு பிரச்சனையை இத்தனையை உருவாக்கி வச்சிட்டார். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஜஸ்ட் அவர் அந்த ப்ராப்பர்ட்டி லோன் எடுத்த போதே ஒரே ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் கட்டுற அமௌண்ட் அந்த லோனும் கேன்சல் ஆயிருக்கும், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அந்த அம்மா பேர்ல யாரு நாமினியா அவங்களுக்கு வந்திருக்கும், பிளஸ் வந்து அதை வச்சுட்டு பேலன்ஸ் இன்கேஸ் அவர் ஒரு 5 லட்ச ரூபா கட்டிட்டாரு, பேலன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிளைம் பண்ண அமௌண்ட் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நாமினிக்கு ஹேண்ட் ஓவரும் பண்ணிடுவாங்க. ஓகே, அதை வச்சு அவங்க கொஞ்ச நாச்சும் சர்வே பண்ணி இருந்திருக்கலாம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சின்ன 3 நாள் அவர் மிஸ் பண்ணிட்டாரு, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதனால இன்னமும் அந்த குடும்பம் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கு. இது எனக்கு வந்து என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு பாடமா நான் இதை பாக்குறேன். எஸ், ஸோ நீங்கள் சொன்னதுலேயே வந்து இன்னும் ஆழமாக வந்து இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கொஷின் மேம், இப்போ நம்ம சோஃபார் நம்ம பேசின வரைக்கும் இன்சூரன்ஸ் பற்றியே தான் நம்ம பேசணும், அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை பற்றியே தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதர் ப்ராடக்ட்ஸ் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது நம்மளோட இன்கம்மை இன்சூரன்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்ற கண்டிப்பா கிடையவே கிடையாது. நான் இதுக்கு பதில் முன்னாடியே சொன்னேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸுங்கிறது பாதுகாப்பு, அதை மட்டும் பண்ணா போதும். இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கவே பார்க்காதீங்க. அது உங்க குடும்பத்துக்கான பாதுகாப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதை மட்டும் கட்டமைச்சிட்டு நீங்க அதர் விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் மேம். ஸோ சோஃபார் நம்ம வந்து நிறைய வேல்யூபிளான இந்த டைமை வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுத்துருக்கோன்னு வந்து பார்க்க முடியுது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் பற்றின கொஷின் அண்ட் டவுட்ஸ் எல்லாமே வந்து இதில் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எல்லாருக்காகவும் கொடுத்துருக்கீங்க. பர்சனலி எனக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து வாங்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்பவுமே ஒரு விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது மாதிரி யார்கிட்ட என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சிட்டு அவங்க கிட்ட அதுக்கு தகுதியான ஆளுக்கிட்ட அந்த வேலையை கொடுங்க. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். கண்டிப்பா மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கைஸ், நீங்க இந்த இன்டர்வியூவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேமோட 1-to-1 ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோல கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை நீ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.